தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 89 உட்பகை. குறள் எண் 882. வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், நேரிடையாக கொள்ள வரும் வாள் போன்ற பகைவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வேண்டியவர்கள் போலிருந்தே கெடுக்கும் தீயவர்களை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒரு கூர்மையான ஆயுதம் நம்மை நோக்கி தாக்க வரும் பொழுது அதை கையாண்டு விடலாம். ஆனால் நம்முடனே இருந்து நமக்கு கெடுதல்களை செய்பவர்களை கண்டறிவதும் கையாள்வதும் கடினம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.